சார் இப்போ கிருத்தியோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி தான். அவங்க ஆக்சுவலாக இந்த படத்துல ஒரு மேஜரான ரைட்டரா ஸ்டோரி ரைட்டரா வந்து ஒரு ஸ்டோரியில் நிறைய ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த நிறைய ஆங்கிள்ஸை வந்து அந்த கேரக்டர்ஸ் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது அந்த ஸ்டோரியோட ஒரு லேயரை வந்து ஒரு கேரக்டரே அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்டிக்கலாக ஒரு லேயர் இருக்குது, அது மிஸ்டிக்கலா இல்லையா என்னெல்லாம் அட்ரஸ் பண்ணலாம். அப்படின்னா அவங்க தான் அந்த கேரக்டர் தான் இவங்க. ஸோ வந்து அந்த லேயரை இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க படம் முழுக்க. பட் எனக்கு கிருத்தி வந்து என்னாச்சுன்னா, நான் ரொம்ப பர்டிகுலர் இருந்தேன்னா படத்தில் வந்து ஒரு டால் லைக் குவாலிட்டி, கிளாமரஸ், ஸ்டார்டம் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அப்படி மட்டும் கிடையாது. ஏன்னா நான் நல்ல கேரக்டர் எழுதியிருக்கோம், யாராச்சும் நல்லா நடிச்சுட்டா இட் ரியலி ஸ்டாண்ட் குட். அவங்க பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேர் படத்தில். ஸோ என்ன அதனால் ஐ வாண்ட் திஸ் டு பி ஸ்பெஷல். நான் யாராச்சும் நல்லா நடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவங்க வந்து ஷி டிட் குட். அவங்க நடித்தது ரொம்ப நல்லா இருக்குது. வெரி ஹாப்பி. எனக்கு வந்து ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த கதையை படிச்சு நான் சொன்ன கதையே புரியலன்னு சொன்னேன். அது இந்த கேரக்டர் எனக்கு புரியவே இல்லைன்னு சொன்னேன். ஆனா அவரோட இமேஜினேஷன்ல அந்த கேரக்டர் ஒன்று இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு வடிவம் இல்லை. ஆனா வடிவம் வரும்போது இது சரியா இருக்குன்னு அவர் சொல்லிடுவாரு. இது வரலன்னா வரல, சரியா இல்லை சரியா இல்லை, வரும்போது இது கரெக்டா இருக்கு, இது திஸ் இஸ் வாட் ஃபிட்ஸ் இன் டு மை. அது என்ன, அந்த இமேஜினேஷனே ஒரு லூஸா இருக்கும், அந்த இமேஜினேஷனுக்குள்ள அவனை ஃபிட் இன் பண்ணணும். பட் இவங்க வர்றாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து வேற சீன் டுகெதர். அவங்க ஆல்ரெடி அவங்களோட சீன்ஸ் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஷி வாஸ் ஆல்ரெடி இன் த ஃபார்ம். அப்படி உள்ள ஓடி வந்து கால் போட்டு சொல்லுங்க அப்படின்னாங்க. ஷாக் ஆயிடுச்சு எனக்கு ஒரு செகண்ட். என்னடா அந்த பொண்ணு பார்த்தா எப்படி, ஹவு டு யூ கெட் இட் ஸோ ரைட்னா, இல்லை ஐ பீன் டூயிங் மை ரிசர்ச்னாங்க. இதுக்கு ரிசர்ச் எல்லாம் வேற பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? ஷி இஸ் ஆக்சுவலி ஸ்பெண்ட் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் யூனோ ஒரு எனர்ஜி ரீடரா எப்படி இருப்பாங்க, நல்லா பண்ணணும், ரோலை லேயரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட்டிங் பார்க்கணும், அதில் என்ன பண்ணணும். ஒரு சில இடத்துல அந்த ஆகல சார், அந்த ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படி ப்ரே பண்ணிட்டு லுக் கொடுப்பாங்க. ஆமாம், இவங்களா பண்ணாங்க. அந்த ஒரு பிஹேவியரை பிடிக்கிறது இருக்குல்ல. அவங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி ஷீஸ் காட் ஒன் பிஹேவியர், எப்படி ரீட் பண்ணுவாங்க, எப்படி சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இட்ஸ் அ வெரி ஸ்மால் இது. நல்லா மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதானு தோணும். ஆனால் பண்ணுற வரைக்கும் அதுக்கு ஃபார்மே கிடையாதுல்ல. ஸோ ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் நடித்து முடிக்கிற வரைக்கும் அது ஃபார்ம் இல்லை, நீங்கள் தான் அந்த ஃபார்முக்குள்ளே ஃபிட் இன் பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கும்